ஒரு சில நடிகர்கள் அரசியலுக்கு வர அப்படின்னு திடீர்னு பரபரப்பை ஏற்படுத்துறாங்க. ஆனா அரசியலே வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிச்சு நம்ம அஜித் சார் நடிப்புல மட்டும் தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டு வராரு. இவருடைய விஸ்வாசம் படத்தை அடுத்து தன்னுடைய 59வது படத்தின் படப்பிடிப்புல அஜித் சார் நடிச்சிட்டு வராரு. அஜித் சார் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிரா பிலிம் சிட்டில நடக்குது. அதே ஸ்டுடியோவுல தான் பல்வேறு படங்களுடைய படப்பிடிப்பும் நடந்துட்டு வருதான். அதை பத்தி அஜித் சார் விசாரித்து தெரிஞ்சிருக்காராம். மோகன்லால் பிரியதர்ஷனுடைய டைரக்ஷன்ல மரக்காயர் அப்படின்ற மலையாள படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பும் அங்கதான் நடந்துட்டு வருது. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம அஜித் சார் அவங்களுடைய படப்பிடிப்பிற்கும் சென்றிருக்காரு. அங்கு நம்ம மோகன்லால் சாரையும் பிரியதர்ஷனையும் சந்தித்து வெகு நேரம் பேசி அவங்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டாரு. அதை தொடர்ந்து தற்போது அஜித் சார் நம்ம பிரபாஸுடைய சகா படத்துடைய படப்பிடிப்பும் அங்கதான் நடந்துட்டு வருதாம். இதை அறிந்து நம்ம அஜித் சார் அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கும் சென்றிருக்காராம். அஜித் சாரை பார்த்ததும் அங்க இருந்த அனைவருமே பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்திருக்காங்க. மேலும் ஆரம்ப படத்துல அஜித் சாருடன் ராணா டகுபதி நண்பனாக அந்த படத்துல ஒரு முக்கிய ரோல் பண்ணிருப்பாரு. அப்போது அஜித் சாருடன் பணியாற்றிய அனுபவங்கள், மேலும் அஜித் சாரிடம் உள்ள நற்பண்புகளை பற்றி பாகுபலி ஷூட்டிங் ஸ்பாட்ல பிரபாஸிடம் அதிகமாக ராணா சொல்லுவாராம். அந்த விஷயங்களை பிரபாஸ் அஜித் சார் கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. மேலும் விஸ்வாசம் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காராம். அதே போல நம்ம தல அஜித்தும் இவர் நடித்து வரும் சகா படம் வெற்றி பெற வாழ்த்தும் கூறியிருக்காராம். இவங்க ரெண்டு பேருமே சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல ரொம்பவே மனம் விட்டு பேசியிருக்காங்க. மேலும் பில்லா படத்தை இவர்கள் இருவருமே ரீமேக் செய்து நடித்தவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனா முதல்ல நம்ம தல அஜித் சார் தான் ரீமேக் செஞ்சு நடிச்சாரு. அதே போல பிரபாஸிடம் இந்த படத்தை பற்றி பேட்டி எடுக்கும் போது கூட அஜித் சாரை பற்றி பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கினாரு. அஜித் சார் மோகன்லால் பிரபாஸ் இவங்க இருவருடனும் இணைந்து நடிக்க ஆர்வமாக இருப்பதாகவும் இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லியிருக்காராம். மேலும் தேசிய விருது பெற்ற பிரியதர்ஷனிடம் வரலாற்று சம்பந்தப்பட்ட கதையில் நடிக்க ஆர்வமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. பிரபாஸ் பாகுபலி மூலம் ஒரு பிரம்மாண்ட வரலாற்று படத்தை கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம தல இதுவரைக்கும் அந்த அளவிற்கு வரலாற்று சம்பந்தப்பட்ட கதையில எல்லாம் நடிச்சதில்ல. அப்படி இவங்க இருவரும் இணைந்து வரலாற்று சம்பந்தப்பட்ட கதையில நடிச்சா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.